ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அனானிஸ்ல படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ப்ரோக்ராமிங் பேப்பர்ஸ் வந்து நடக்கிருக்கும். கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் இன் சி, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் பைத்தான் இந்த பேப்பர் நடக்கிருக்கும். இதுக்குரிய ஒரு அஃபீஷியல் மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு எந்த ஒரு மாடலுமே கிடைக்கல. இந்த டைம் நடந்த ரெகுலேஷன் 2021 அரியர் கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு மாடல் காட்டுறேன். ஸோ ஒன்று செகண்ட் செமஸ்டர் நடந்தது, ஒன்று ஃபர்ஸ்ட் செமஸ்டர் நேற்று நடந்த கொஸ்டின் தான். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கெமிஸ்ட்ரிக்கு அப்லோட் பண்ணோம், அதுக்கு நிறைய இது கொஞ்சம் மேட்ச் ஆச்சு. அதனால வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனானிஸ்ல படிக்கிற ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் சி, அதை வந்து ரெகுலேஷன் 21 ப்ரோக்ராமிங் இன் சின்னு சொல்லி அவங்களோட பேப்பர் இருக்கும். உங்களுக்கு சப்ஜெக்ட் மேக்ஸிமம் வந்து சேமாக தான் இருக்கும் நினைக்கிறேன். சிலபஸ் கம்பேராக தான் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் கொஞ்சம் டிம்மாக தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒயில் லூப் யூஸ் பண்ணி, அதாவது அந்த ஒயில் லூப்பு ஃபார் லூப்பு யூஸ் பண்ணி அந்த ஒரு ப்ரோக்ராம் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீ ப்ராசர் டைரக்டிவ்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து அவுட்புட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அவுட்புட் பார்த்துக்கோங்க. இது அப்படியே கேட்பான்னு கிடையாது, ஆனால் மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நாளாக வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் இன் சியில் வந்து கேட்டிருக்காங்க. அதோட பர்பஸ், அதாவது நீங்கள் எது படித்தாலும் அதோட பர்பஸ் படிச்சுக்கோங்க. ஸோ 15 யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவுட்புட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ மோஸ்ட்லி 2 அவுட்புட் வந்து கேட்குற மாதிரி இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு சின்டெக்ஸ் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் சின்டெக்ஸ் படிக்கணும், எல்லாத்தோட சின்டெக்ஸ் பார்த்துட்டு போயிருங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் அண்ட் யூனியன், இது ஆல்ரெடி நம்ம கொடுத்துருப்போம். டிஃபரன்ஷியேட் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் வேரியபிள், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக ஃபங்க்ஷன்ஸ் கேட்பாங்க. ஸோ அதாவது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்து அதோட ப்ராசஸ் கேட்பாங்க. இந்தமாரி நீங்கள் படிக்கணும்னா படிச்சுக்கோங்க. அதாவது வந்து உங்களுக்கு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ரீடு இன்னொன்று ரைட்லேருந்து கேட்டிருப்பாங்க. ஸோ லாஸ்ட் வந்து ரேண்டம் அக்சஸ் ஃபைல்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் தர் யூஸ் இன் சி ப்ரோக்ராமிங்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது பிக் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் இந்த கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோடிங் தான் இருந்துச்சு. ஸோ அது போக வந்து உங்களுக்கு சாய்ஸில் வந்து கீவேர்ட்ஸ் அண்ட் ஐடென்டிஃபையர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் வச்சு கேட்டிருக்காங்க. அதான் எல்லாமே சப்டிவிஷன் ஸ்பிளிட்டிங் கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 12th பொறுத்த வரைக்கும் 1D வந்து கேட்டிருக்காங்க. அது போக ஒரு கோடிங் கேட்டிருக்காங்க 2D யூஸ் பண்ணி. ஸோ அது மாதிரி அதுலேயே உங்களுக்கு 12th பி பொறுத்த வரைக்கும் பிஸ்ரோ கோட் கேட்டிருக்காங்க, சி ப்ரோக்ராம் கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஜஸ்ட் சிம்பிளாக 2-3 டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ணிட்டு போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செக் வைக்கிற மாதிரி எல்லா இதுலேயுமே கேட்டிருக்காங்க. பிஸ்ரோ கோடில் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ அது போக வந்து அந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி சொல்லி கேட்டிருக்காங்க. கோடிங்கோட அவுட்புட் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க, அதான் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 13th பொறுத்த வரைக்கும் ஏல வந்து பாயிண்டர் டு அன் அரே, அதாவது அரே ஆஃப் பாயிண்டர்ஸ்னு ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ப்ரோக்ராம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ப்ரோக்ராம் தான், அதாவது உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமும் ஒரு டிஃபரன்ஷியேட் இல்லாட்டி கம்பேர் இந்த மாதிரி ஏதோ கான்செப்ட்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம கால் பை வேல்யூ கால் பை ரெஃபரன்ஸ் சொல்லியிருந்தோம், அதை வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. அதில் எக்ஸாம்பிள்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு அடுத்த கொஸ்டின், ஸோ உங்களுக்கு இதோட எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அதாவது நெஸ்டட் ஸ்ட்ரக்சரும் செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர். கண்டிப்பாக அந்த செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது, நல்லா பார்த்துங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அடுத்து உங்களுக்கு இன்னொன்று வந்து இந்த சிங்கிள் லிங்க் லிஸ்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு இன்னொரு இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட் லைன் ஆர்குமெண்ட் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்போம், அதை வந்து கேட்டிருக்காங்க. அதோட யூசேஜ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பேசேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. இன்னொன்று வந்து அதிலே உங்களுக்கு சாய்ஸில் வந்து இதில் வந்து ஒரு கோடிங் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மோட்ஸ், அதாவது மோடை வச்சு கேட்டிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ வரல அந்த சி ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் குறிய கொஸ்டின் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு பேரே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் சி, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பைத்தான். அப்போ ப்ரோக்ராமிங்லேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஜென்ரலாக மட்டும் பார்க்காதீங்க. நீங்கள் ஜென்ரலாக பார்த்துருக்கீங்க, டாபிக்ஸ் மட்டும் பார்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களால் மோஸ்ட்லி ஒரு 3 to 2 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். பேலன்ஸ் கொஞ்சம் ப்ரோக்ராம் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறப்போ உங்களுக்கு எப்படி கேட்க போகிறாங்கன்னு தெரியல, என்னால் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங். இதில் வந்து பைத்தான் கான்செப்ட்ஸ் வர்ற இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இவங்க ப்ராப்ளம் சால்விங்கிறப்போ அதை சால்வ் பண்ணுற மாதிரி நிறைய கேட்பாங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்னால மேக்ஸிமம் சால்வ் பண்ணுறது வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அல்கோரித்மிக் ப்ரோக்ராம், அதாவது ப்ராப்ளம் சால்விங், அல்கோரித்மிக் கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி குறிச்சிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் இட்ரேஷன் அண்ட் ரிகர்ஷன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு யூஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. டிக்ளேர் அண்ட் இனிஷியேட் டப்புள், இந்த டப்புள் வந்து கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் வரும் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஆஃப் பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட், கண்டிப்பாக அந்த கண்டினியூ பிரேக் ஸ்டேட்மெண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அது போக வந்து உங்களுக்கு பர்பஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் காம்போசிஷன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு டிக்ஷனரி வச்சு கேட்டிருப்பாங்க. ஸ்லைசிங் கண்டிப்பாக இருக்கும், அதோட சின்டெக்ஸ், அதான் உங்களுக்கு சின்டெக்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கமெண்ட் லைன் ஆர்குமெண்ட் அவங்களுக்கு வந்து பிக் கொஸ்டின் ஸ்பிளிட்டிங் கொஸ்டின் வந்துருச்சு, உங்களுக்கு டேரக்ட் 2 மார்க்கில் வந்திருக்கு. அதுபோக வந்து உங்களுக்கு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் கண்டிப்பாக முக்கியமான கொஸ்டின். ஸோ உங்களுக்குமே பார்ட் பி, அதாவது இதில் வந்து கொஞ்சம் ஈஸியான கொஸ்டினாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஈஸி, சி ப்ரோக்ராம் கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பில்டிங் பிளாக் ஆஃப் அல்கோரிதமும் உங்களுக்கு அல்கோரிதம் வந்து இன்செர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா அதாவது 2மே ஸ்பிளிட்டிங் கொஸ்டின்ஸ் தான் வருது உங்களுக்கு. ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் ஒரு இதுலையும், இன்னொன்று வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டேஷனல் ப்ரோக்ராம் ப்ராப்ளம்ஸ் கேட்குங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. 12th பொறுத்தவரைக்கும் டப்புள் அசைன்மெண்ட், கண்டிப்பாக டப்புள் லிஸ்ட் இதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதே உங்களுக்கு பியில் வந்து ஃபாரன்ஹீட் to செல்சியஸ், இது ஒரு முக்கியமான ப்ரோக்ராம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சி ஸ்டூடெண்ட்ஸுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மூணாவது வந்து உங்களுக்கு செயினடு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் பைத்தான், அதோட எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க.
அதே மாதிரி உங்களுக்கு நியூட்டன் மெத்தட்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராம் வந்து எழுதி சொல்லியிருக்காங்க. இதுவுமே கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த நியூட்டன்ஸ் மெத்தட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு 13ல் வந்து பொறுத்தவரை லீனியர் சர்ச் அண்ட் பைனரி சர்ச்சோட டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் பைனரி சர்ச் மட்டுமே தனியாக கேட்கலாம், லீனியர் சர்ச்சும் தனியாக கேட்கலாம். அது கோடிங்க கூட கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ரெகர்சிவ் ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. 14th பொறுத்த வரைக்கும் லைன் கம்பரிகன்ஷன் அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுமாதிரி பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பைத்தான் அப்ளிகேஷன்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. அதுமாதிரி 15A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பைத்தான் ப்ரோக்ராம், ரெண்டுமே பைத்தான் ப்ரோக்ராம் தான். 15Bயில் வந்து உங்களுக்கு எரர்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க, எரர்ஸ் அண்ட் எக்ஸப்ஷன் அதில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இன்னொன்று வந்து ப்ரோக்ராம். அப்போ ஓவராலாகவே உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் தான் நிறைய கேட்டிருக்காங்க, அவுட்புட் கேட்டிருக்காங்க சீலலாம். ஸோ அப்போ அல்கோரிதம்ஸ் ஒரு சில கேட்டிருக்காங்க, டிஃப்ரென்ஷியேட் கேட்டிருக்காங்க, அந்த சின்டெக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் படிக்கிறதா இருந்தால் அந்த மாதிரி படிங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த இதோட கொஷின் பேப்பரோட ஃபோட்டோ வேணும், அதாவது அந்த இது வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரெக்வஸ்ட்டை ஏற்றுட்டு நான் வந்து ஷேர் பண்ண பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.